குடும்பஸ்தன் படம் பார்த்துருக்கீங்களா? அவர் வந்து ஒரு பேக்கரி ஸ்டார்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் ஆப்போசிட்லேயே வந்து ஒரு காம்படிட்டர் இருப்பாங்க, வந்துருவாங்க. ஸோ அப்போ டவுன் ஆகும். அவரும் வந்து அவரால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுவார். ஆனால் வந்து அவங்களையும் வந்து அந்த பணம் கொடுத்து அவங்களையும் வாங்கிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல குடும்பஸ்தனா நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருப்பீங்க? 10 டேஸ் தான் டைமு, கடன்காரங்க இருக்காங்க, உங்களை ப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? என் கடையில் என்ன யூனிக்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, என் கடையில் இருக்க யூனிக்னஸை நான் ஐடென்டிஃபை பண்ண பார்ப்பேன். நீங்கள் சொன்னங்காட்டிக்கு நான் இதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐ வில் டூ காம்படிட் அனாலிசிஸ். அவங்ககிட்ட என்னெல்லாம் பெட்டராக இருக்குது. ஓகே, அவன் பணத்தை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுறான். ஓகே, இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால அவனுக்கு யூனிட் எக்கனாமிக்ஸ் அடிபடுதா? ஒரு டீ 10 ரூபானா அவனும் 10 ரூபா தான் விற்கிறான். அவன் மார்க்கெட்டிங் எக்ஸ்ட்ராவாக 1000 ரூபா செலவு பண்ணுறான். இதுக்குள்ளே அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கான்னு பார்ப்பேன். இல்லைன்னா நான் விட்டுருவேன், பண்ணிக்கோன்ட்டு. ஏன்னா லாங் டைமில் ஹீ கான் சர்வைவ். நான் அங்கே 100 ரூபா செலவு பண்ணி எனக்கு அங்கே இந்த டீயில் எனக்கு 2 ரூபா 3 ரூபா ப்ராஃபிட் நிற்குது, அவனுக்கு 50,000 தான் ப்ராஃபிட் நிற்குதுன்னா நான் ஹீஸ் இன் லாஸ். அதை நான் ஸ்டடி பண்ணுவேன். அவங்ககிட்ட என்ன நல்லது இருக்குது, எங்கிட்ட என்ன கெட்டது இருக்குது, அது ஸ்டடி பண்ணிட்டு என்னோடது எப்படி பெட்டர் ஆகணும்னு பார்ப்பேன். அண்ட் ஒரு 3-4 கெரில்லா மார்க்கெட்டிங் ஐடியா போட்டுருவேன். கெரில்லா மார்க்கெட்டிங்கிறது நம்ம பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எப்படி வைரல் ஆக்குறதுங்கிறது. நான் என்ன பண்ணுவேன்னா, வேலண்டைன்ஸ் டே வருது, டீ பொக்கே அப்படின்னு ஒன்று கொடுப்பேன். ஷார்ட்ஸ் கிளாஸில் விதவிதமான டீயை போட்டு, டீ லவர்ஸ்க்கு உங்களோட பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் டீ லவரா அவங்களுக்கு இந்த பொக்கே கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கேம்பெயின் பண்ணுவேன். 14 ரூபாய்க்கு ஹார்ட் ஷேப்டு பன் விற்பேன். வேலண்டைன்ஸ் டே வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் ஏதாவது இன்னோவேஷன் கொடுப்பேன். மார்க்கெட்டிங்கில் ஸ்டாண்டிங் ஒரு மாதிரி ஒரு அன்கன்ஷனாக தெரியறதுக்கு வைரலாக இருக்குது. நான் வந்து இதெல்லாம் பண்ணுவேன். அண்டு ஏதாவது ஐடியா சொல்லுவேன். நம்ம ஃபுல் ஜார் சோடான்னு ஒன்று இருந்துச்சு. ஒரு தெரியுமா? ஃபுல் ஜார் சோடான்னு ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து பியர் கிளாஸில் வந்து சோடா ஊற்றிருப்பாங்க, ஷார்ட்ஸ் கிளாஸில் மின்ட்டு போடுவாங்க. அதை போட்டால் அது புஷ்ஷுன்னு பொங்கி வரும். செம கேவலமாக இருக்கும். ஆனால் பீப்புள் வில் கம் அண்ட் ஷூட் த கண்டென்ட் ஃபார் இன்ஸ்டாகிராம். ஃபுல் ஜார் சோடா மாதிரி நான் இங்கே ஒன்று பண்ணுவேன். ஓகே, ஐடியா சொல்லிட்டு இங்கே பண்ணிடுவேன்.